ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா வெள்ளேரி தோப்புக்கு தான் போகிறோம். அடிக்கிற கிளைமேட்டுக்கு எங்கே போய் என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளேரி பழம் தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், வெள்ளேரி பழம்லாம் வெட்டிச்சிருக்கு. நம்ம ஸ்டாப் வந்தோடனே இறங்கிட்டு கை காலெல்லாம் மோட்டரில் கழுவிட்டு அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு எங்களால் சுத்தமாக ஒன்றுமே பண்ணவே முடியல. அப்படியே தலைலாம் சுற்றிடுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தது துண்டெல்லாம் தலையில் போட்டுட்டு அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்ச நேரத்துலேயே அறுவடை பண்ணி எங்களுக்கு தேவையான வெள்ளேரி பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்புற வழியில் நான் அப்படியே நிறைய காலிலெல்லாம் அந்த சொனம்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. அதுக்கு அடுத்தது பாருங்களேன், அப்படியே எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா வயல்வெளி தான். அங்கே பாருங்கள், பக்கத்தில் எவ்வளோ கொக்கு பாருங்கள். இவ்வளோ கொக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு அடுத்தது வெள்ளேரி பிஞ்செல்லாம் கொஞ்சம் சைடில் இருந்தது, நாங்கள் பார்த்துட்டோம். கண்ணில் பட்ட உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கடுத்தது மரத்துலேயே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் இருந்தது, நெல்லிக்காயும் பறிச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்தது ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வண்டியில் எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது செப்பல் போடலான்னு போடும்போது காலெல்லாம் அப்படியே நெருப்பு மெரிக்கிற மாதிரி கொதிக்குது. செப்பலே அவ்வளோ சூடாக இருக்குது. அதுக்கு அடுத்தது செப்பலையும் எடுத்துகிட்டு வண்டியில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். பாருங்களேன், அடிக்கிற கிளைமேட்டுக்கு ஃபோட்டோ ஷூட்டு. அப்படியே எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்படியே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் யாருமே எங்கள் சேனலை லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் இந்த வீடியோவும் சேர்த்து நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறீங்க. பாய்.